بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பு திறக்கின்ற போது நாம் பின்பற்ற வேண்டிய அல்ல ஓத வேண்டிய பிரார்த்தனை சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் மா பஅத். பொதுவாக நோம்பாளி, நோன்பு அல்லாத ஒருவர் உணவு புழங்குகின்ற பொழுது, பானங்களை அருந்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி ஆரம்பிப்பது நபி வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பிஸ்மில்லா என்று கூறுவது, பூர்ணத்துவமாக பிஸ்மியை கூறுவதிலும் தவறில்லை என்று சொன்னாலும் கூட பிஸ்மில்லா என்று மாத்திரம் கூறுவது போதுமானதாக இருக்கும். சகோதரர்களே, அந்த வகையிலே நோம்பாளி நோன்பு துறக்கின்ற பொழுது முதலில் அவர் பிஸ்மி கூற வேண்டும். நோன்பு திறந்ததுக்கு பிறகு ஓத வேண்டிய பிரார்த்தனை இரண்டு வகையான பிரார்த்தனைகள் வந்திருக்கின்றன. முதலாவது பிரார்த்தனை, ரஹபல் லமஉ வபுத்தல்லத்துல் உரூக் வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், ஹாதா வரத ஃபி ஹதீஸின் ஸஹீஹ் ரவாஹு அபூ தாவூத். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்று முஹத்திஸ்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அத்தோடு சேர்த்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர் லி என்ற பிரார்த்தனையும் ஓதுவது இது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிவாயத், இந்த செய்தியை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஹ்ரீஜுல் அஸ்கார் என்ற கிதாபிலே அவர்கள் ஹசன் ஆதாரத்துக்கு உரிய ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் வளமையாக நாம் எல்லோரும் ஓதுகின்ற ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹும் லக ஸும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து என்று ஓதுவது. இதுவும் அபூ தாவூதில் முர்சலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சன கருத்துக்கள் இருந்த போதிலும் இமாம் நவவி அவர்கள் லஹு ஷவாஹித் கவ்வாபிஹா, அதை வலியுறுத்தக்கூடிய வேறு ஷவாஹிதில் இருப்பதாக கூறப்படுகிறது என்ற செய்தியை சொல்லப்பட்டிருப்பதனால வல்லாஹு ஆலம், இதை ஓதுவதில் முற்றாக தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் முதல் சொன்னது நபி வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.